எஸ்ஐபி வந்து இந்த அமௌண்ட் போடுங்கன்றாங்க. ஆனால் இந்த அமௌண்ட்டுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து 2 கோடி 3 கோடி 1 கோடின்றாங்க. 25 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் கழிச்சு. அந்த 25 வருஷம் 40 வருஷம் கழிச்சு அந்த அமௌண்ட் ரியலாக எவ்வளோன்றது யோசிச்சு பார்த்தீங்களா? அது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணிட்டு அது உங்கள் கையில் கிடைக்கும் போது எவ்வளோ அமௌண்ட்னு யோசிச்சிங்களா? அதை இன் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், 10,000 எஸ்ஐபி எடுத்துக்கலாம். ரஃபா ஒரு சினாரியோவுக்கு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா 12 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டு. அதை 10 இயர்ஸ் கழிச்சு அதோட இன்ட்ரெஸ்ட் கம் பிரின்சிபல், அதாவது வட்டியும் அசலும் சேர்த்து அவருக்கு எவ்வளோ கைக்கு வந்திருக்கும்னா 23.2 lakhs வந்திருக்கும். அதே சினாரியோ 20 இயர்ஸ் எடுத்துக்கலாம். அதே 10,000 எஸ்ஐபி போடுறாருன்னா 24 lakhs போட்டிருப்பாரு. அவர் கைக்கு கிடைக்கிறது வந்து 99.9 lakhs கிடைச்சிருக்கும். அதாவது 24 லட்சம் அவர் போட்டிருப்பாரு, 99.9 லட்சம் கை கிடைச்சிருக்கும். அதே தேர்ட் சினாரியோவில் 30 வருஷம் அவர் போடுறாருன்னா அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 36 lakhs இருக்கும். அவர் கையில் கிடைக்கிறது வந்து 3.53 crores இருக்கும். இந்த அமௌண்ட் சூப்பராக இருக்குல்ல கேட்கறதுக்கு. ஆனால் அதே அமௌண்ட் வந்து 30 இயர்ஸ் கழிச்சு 20 இயர்ஸ் கழிச்சு 10 இயர்ஸ் கழிச்சு எவ்வளோன்னு யோசிச்சிங்களா? இதுதாங்க முக்கியமான விஷயம். அமௌண்ட் பெருசாக தான் இருக்கும், ஆனால் அந்த அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்றதை யோசிக்கணும். இன்னியோட மதிப்பு பார்த்தீங்கன்னா இருக்கும் உங்களுக்கு 3.5 கோடின்றது. 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு எவ்வளோ யோசிங்க. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி பெட்ரோல் காஸ்ட் வாஸ் நியர்லி 40 to 60 rupees இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோலோட விலை 100லேருந்து 110 ரூபா வரைக்கும் இருக்குது. 10 வருஷம் கழிச்சு அது 150 ரூபாய்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன் 30 வருஷம் கழிச்சு 200 ரூபாய்க்கு போனால் கூட ஆச்சரியப்படுறதே கிடையாதுங்க. ஸோ எப்பவுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட நீங்கள் ஃபியூச்சரில் அது என்ன அமௌண்ட் இருக்குன்றதை கரெக்டாக பார்க்கணும். அது பார்க்கும்போது 100 ரூபாய் இன்னைக்கு இருக்குது. 30 வருஷம் கழிச்சு 100 ரூபாயோட மதிப்பு வந்து நியர்லி 15லேருந்து 22 ரூபா தான் இருக்கும். ஷாக்கிங்காக இருக்கா? அதுதான் ட்ரூத். ஏன்னா 83% லாஸ்ட் ஆகும். ஏன் லாஸ் ஆகுது? இட் வில் பி லாஸ்ட். ஏன்னா இன்ஃப்ளேஷன்னால மதிப்பு இறங்க தான் செய்யும். 100 ரூபாயோட மதிப்பு 10 வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட 50 ரூபா இருக்கும். 40லேருந்து 50% எரோட் ஆயிடும். அதே 20 வருஷம் கழிச்சு 100 ரூபாயோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 30லேருந்து 35 ரூபா இருக்கும். கிட்டத்தட்ட 60லேருந்து 75% எரோட் ஆயிடும். அதே 30 வருஷம் கழிச்சு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 100 ரூபாயோட மதிப்பு 15 ரூபாயிலேருந்து 22 ரூபா தான் இருக்கும். கிட்டத்தட்ட 80லேருந்து 85% எரோட் ஆகிவிடும். இன்ஃப்ளேஷன் வந்து இது இருக்கே, இது சரியா தவறான்றது இல்லை. நம்மளோட எய்ம் வந்து எங்கே இருக்குது, இன்றைக்கி போடுற காஸ்ட் அன்றைக்கி எவ்வளோ இருக்குன்றது தான் பார்க்கணும். அப்போ பார்க்கும்போது 10 வருஷத்தை நீங்கள் எஸ்ஐபி போட்டிருக்கீங்க, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் வந்து 12 lakhsன்னு நான் சொன்னேன். அதோட கையில் கிடைக்கிற அமௌண்ட் வந்து 23.2 lakhsன்னு சொன்னேன். 10 வருஷம் கழிச்சு அது எவ்வளோன்றதை பார்க்கலாம் வாங்க. 23.2 லட்சம் 23.2 lakhs வந்து 10 வருஷம் கழிச்சு உங்கள் கையில் 12லேருந்து 13 லட்சம் தான் இருக்கும். இந்த ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஓகே குட் அவ்வளோதான் சொல்லலாம். ஏன்னா நீங்கள் போடுற காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து 12 லட்சம், உங்கள் கையில் வந்து 13 லட்சம் இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அன்றைக்கான காஸ்ட்டோட கம்பேர் பண்ணி சொல்கிறேன் இன்ஃப்ளேஷனோட. அதே நீங்கள் 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10,000 ரூபா போடுறீங்க, நீங்கள் போடுற காஸ்ட் வந்து 24 lakh இருக்கும். உங்கள் கையில் கிடைக்கிறது 10 வருஷம் கழிச்சு நான் 99.9 lakhs சொன்னேன். ஆனால் அதோட இன்ஃப்ளேஷன் ரேட்டு போக உங்கள் கையில் கிடைக்கிறது எவ்வளோனா 31.2 lakhs தான் கிடைக்கும். இந்த ரிட்டர்ன் வந்து ஃபேர் நாமினல் வேணால் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் 24 lakhs போடுறீங்க, உங்கள் கையில் 32 lakh இருந்ததுன்னா ஓகே. இப்போ தேர்ட் சினாரியோ பார்ப்போம். நம்ம கோடி கணக்கில் பார்த்தோம்ல, அந்த கோடி என்ன கோடியில் இருக்குன்னு பார்ப்போம். தெருக்கோடியில் போகாது, என்ன கோடியில் இருக்குன்னு பார்ப்போம். சேம் 30 years 10,000 எஸ்ஐபி பார்த்தீங்கன்னா 36 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் போட்டிருப்பீங்க. நான் வந்து 3.53 crores கிடைக்குதுன்னு சொன்னேன். ஆனால் உங்களுக்கு அன்றைக்கி இன்ஃப்ளேஷன் ரேட்டோட பார்க்கும்போது கிட்டத்தட்ட 60லேருந்து 62 லட்சம் 63 லட்சம் தாங்க கையில் இருக்கும். 2x வேணால் சொல்லிக்கலாம், 1 to 2x வேணால் சொல்லலாம். இந்த எல்லா இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே பார்த்தீங்கன்னா நான் 11லேருந்து 12% தான் போட்டிருக்கேன், ரொம்ப அதிகமாக போடலை. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் போக நான் வந்து 6 to 7% இன்ஃப்ளேஷன் வச்சுருக்கேன். 5லேருந்து 7% இன்ஃப்ளேஷன் வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு போகும்போது இன்ஃப்ளேஷன் ஏறலாம் இறங்கலாம். இட் கேன் டிபெண்ட் அப்பான் த எக்கானமி, நமக்கு எக்கனாமிக் க்ரோத்தை பொறுத்தது. ஸோ அப்போ பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் கிடைக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கோடியில் நம்ம எய்ம் பண்ணது அன்றைக்கி பார்க்கும்போது லட்சத்தில் தான் இருக்கும். ஸோ நான் இங்கே என்ன சொல்ல வரேன், அப்போ எஸ்ஐபியை வேஸ்ட்டா அதெல்லாம் நான் சொல்லலை. எஸ்ஐபி தான் பெஸ்ட்டு. ஏன்னா எஸ்ஐபியால் மட்டுமே தான் உங்களால் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியும். எப்படின்னா நம்ம எய்ம் பண்ணுறது ஹையாக இருக்கணும். நம்ம இங்கே இருக்கோம், நம்ம எய்ம் வந்து இங்கே பண்ணக்கூடாது, நம்ம எய்ம் இங்கே இருக்கணும். ஐ ஆம் ஹியர் பட் மை எய்ம் இஸ் ஹியர். இந்த மாதிரி பண்ணால் மட்டுமே தான் நம்மளால் வந்து நம்மளோட கோல்ஸை வந்து சீக்கிரமாக அட்டைன் பண்ண முடியும். எப்படின்னா நம்ம இங்கே இருக்கும் போதே 1 கோடியிலேருந்து 2 கோடி இல்லை நான் 4 கோடி எய்ம் பண்ணக்கூடாது. நம்ம இங்கே இருக்கும் போதே வி ஷுட் எய்ம் ஃபார் மோர் தென் 5 crores. அதாவது நம்ம வந்து 5லேருந்து 8 கோடி இங்கே எய்ம் பண்ணணும். 20 வருஷம் கழிச்சு எனக்கு 8 கோடி வேணும் சார், நான் என்ன பண்ணட்டோன்றது நீங்கள் உங்கள் நிதி ஆலோசகரையோ நீங்கள் வந்து எனக்கு ஒரு 8 கோடி வேணும், ஒரு 7 கோடி வேணும், இல்லை ஒரு 9 கோடி வேணும் 20 வருஷத்தில் 30 வருஷத்தில் எய்ம் பண்ணணும். ஏன்னா அப்படி எய்ம் பண்ணாதான் இன்ஃப்ளேஷனில் முடிஞ்சு போகும்போது உங்கள் கையில் வந்து 4 கோடியாவது வந்து நிற்கும். இதுதான் சொல்லியிருக்காரு அப்துல் கலாம், ஏபிஜே அப்துல் கலாம் சார். என்ன சொல்லியிருக்காருன்னா எய்ம் ஹைன்னு சொல்லியிருக்காரு. நம்ம இங்கே இருக்கும் போதே நம்மளோட கோடி வந்து அதிகமான அமௌண்ட்டுக்கு நம்ம கோடிகளுக்கு ஆசைப்பட்டாதான் நம்ம அதில் பாதியாவது இன்ஃப்ளேஷன் போய் நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன பார்க்கணும்னா, இதில் நான் என்ன கால்குலேஷன் பண்ணியிருக்கேன், என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரியல் ரிட்டர்ன் percentage equal to nominal return minus inflation rate. அதாவது ரியல் ரிட்டர்ன்
ஈக்குவல் டுன்னு போட்டு நம்மளோட நாமினல் ரிட்டர்ன் வந்து நான் 11 12% வச்சுருக்கேன். அதாவது எஸ்ஐபிக்கு மைனஸ் இன்ஃப்ளேஷன் ரேட் 6% நான் போட்டிருக்கேன். உங்கள் கையில் கிடைக்கிறது 6% நான் சொல்கிறேன். இதுதான் கேல்குலேஷன். இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கேல்குலேஷனுக்கு நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இதை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ரியல் ரிட்டர்னை பாருங்கள், பெரிய பெரிய ஃப்ளஃபியான நம்பர்ஸை மட்டும் பார்க்காதீங்க. பிக் நம்பர்ஸ் வில் பி குட், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த பிக் நம்பர்ஸ் வந்து நிஜமாவே பிக்காக இருக்குமா நாளைக்குன்றது தான் கதை. எப்பவுமே அதை பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதை பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள். ஸ்மார்ட்டாக இருங்க, நாட் லைக் ராக் சாலிடாக இருக்கக்கூடாது. ஸ்மார்ட்டாக இருந்தால் நம்ம எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்ணணும். ஸ்மார்ட்டாக இருந்தால் ஒன்று யோசிக்கணும். இது மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸுக்கு நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.